குட் மார்னிங் டு ஆல். சாரி, இந்த வீடியோ வந்து லைவ் வர முடியல. ஸோ அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு என்ன பண்ணிடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைவ் வந்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரே ஃபார்முலா தான் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதில் நிறைய கன்வென்ஷன் இருக்கு. எப்படி ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்துறது, மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வந்து எப்படி கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்துறது, கிலோமீட்டர்ல கொடுத்தா எப்படி மீட்டர்ல மாத்துறது, மீட்டர்ல கொடுத்தா எப்படி கிலோமீட்டர்ல மாத்துறது, ஹவர்ஸ்ல கொடுத்தா எப்படி மினிட்ஸ்ல மாத்துறது, மினிட்ஸ் கொடுத்தா எப்படி ஹவர்ஸ்க்கு மாத்துறது, செகண்ட்ஸ்க்கு மாத்துறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இததான் என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ்குள்ள போலாமாமா? சோ என்ன சொல்லியிருக்காங்க? Mohit and Nitish started walking towards each other at 4 a.m. at the speed of 5 km per hour, 3 km per hour respectively. They were initially 28 km apart. At what time they will meet? ஓகேவா? கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 4 மணிக்கு 2 பேரும் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க, நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்றான்? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நடந்துகிட்டு இருக்கான். இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? 3 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இனிஷியலா 2 பேர்த்துக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 கிலோமீட்டர். ஓகேவா? இதுதான் 28 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 2 பேருமே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? 4 AM ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இங்க 3 கிலோமீட்டர் சாரி 5 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் பண்றவன் இங்க இருக்கான்னு வச்சுக்கோ. ஓகேவா? 3 கிலோமீட்டர் உள்ளவன் எங்க வச்சிருக்கான்? இங்க வச்சிருக்கான். இப்ப 2 பேருமே நடக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு? இவரை கம்பேர் பண்ணத்துல அதிகமா நடந்து வந்திருப்பாரு. ஓகேவா? சோ அதனாலதான் என்ன பண்றாங்க? 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க? மீட் பண்ணிடுறாங்க ஒரு பாயிண்ட்ல. ஓகேவா? எதுக்கு? இவர் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நடக்கிறார். இன்கேஸ் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அவர் நடந்துகிட்டே இருந்தாருன்னா லாஸ்ட் வரை அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? 28 கிலோமீட்டர்ல தான் என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? எனக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இவரை வச்சுப்போமே. எனக்கு இந்த இடத்துல டைம் தெரியுமா? 4 AM ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன பண்ணும்? எனக்கு தெரியும். ஓகே, எவ்வளவு டைம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணாது? தெரியாது. ஓகேவா? சோ நான் டைம் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்லி தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறேன். 5 இன்டு எக்ஸ். ஓகேவா? சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? நடந்திருப்பாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணிருப்பாரு? 3 கிலோமீட்டரு. இது ஸ்பீடு. டைம் என்னதுதான்? எனக்கு எக்ஸ் தான். எனக்கு 2 பேர்த்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? எனக்கு இந்த 28 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் சொல்லிட்டோமா? எனக்கு ரெண்டுமே என்ன இருக்கு? டைம் சேமா இருக்கு. அப்புறம் 2 பேரும் டைம் என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அந்த மீட் பண்ற டைமை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? மீட் பண்ண டைம் என்னன்னு வச்சுக்கிட்டேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டேஷனரி ஆயிடுவாங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். அப்ப 8x ஈக்குவல் டு 28 னா x is equal to 28 divided by 8. ஓகேவா? இது அடிச்சீங்கன்னா 2, இது அடிச்சீங்கன்னா 7. இதையும் அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 3.5 கிடைக்கும். x நம்ம எதை வச்சிருந்தோம்? டைம்னு சொல்லி வச்சிருந்தோம். அது 3.5 வந்து 3.5 hours. ஓகேவா? அப்ப எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு? 3 hours 30 minutes. அரை மணி நேரத்தை சொல்லுவோம் 30 minutes சொல்லுவோம் இல்லையா? அப்ப எனக்கு 2 பேரும் மீட் பண்றதுக்கான ஆன டைம் தான் என்னது? 3 hours 30 minutes. ஆனா क्वेश्चन ஆன்சர் சொல்றாங்க what time they will meet. ஓகேவா? 4 AM என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 3.5 மணி நேரம் ஆகுது அவங்க மீட் பண்றதுக்கு. அப்ப 4 hours plus 3 hours 30 minutesனா உங்களுக்கு என்னமா கிடைக்கும்? 7 hours 13 minutes. Your answer will be option 4. எதுக்கு இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு இதுதான் என்னது முக்கியம்? இது ரெண்டையும் கூட்டினாதான் 28 கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? எனக்கு தெரியும். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு தூரம் 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் 28 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. அப்ப இங்க உள்ளது என்ன ஆகும்? எனக்கு தெரியாது. ஆனா ரெண்டையும் ஆட் பண்ணா கண்டிப்பா இந்த 28 கிலோமீட்டர் என்ன பண்ணிடும்? மேட்ச் ஆகும்.
ஓகேவா? சோ அதுக்காக இப்படி போட்டிருந்தோம். சோ ஆன்சர் will be option 4 is the right answer. ஃபர்ஸ்ட் சம் அப்படிதாமா இருக்கும். போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ரெண்டாவது சம், a man cover a distance of 20 km per hour at speed of 40 km per hour. இங்க டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கு, ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. சோ அப்ப எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல, டைம் கண்டிப்பா ஹவர்ஸ்ல தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து சொல்லிருக்காங்க another 80 km at the speed of 160 km per hour. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது யூனிட் தான் பார்க்கணும். இங்க கிலோமீட்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு டைம் கண்டிப்பா மறுபடியும் தான் கிடைக்கும், ஹவர்ல தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். What is the average speed of the journey? Okay, what is the average speed of the journey? Okay, எனக்கு தெரியும் distance equal to speed into time. அப்ப speed is equal to distance divided by time. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன? average speed. அப்ப total distance divided by total time போட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? average speed கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், முதல்ல 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 20 கிலோமீட்டர், ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 40 கிலோமீட்டரு. ஓகேவா? அப்ப இதுல கொண்டு போட்டோம் டைம்னா எனக்கு என்னமா கிடைக்கும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. அப்ப 20 டிவைடட் பை 40 கிடைக்குமா? அப்ப 1/2, தட் மீன்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு கிடைச்சிருக்கு, அரை மணி நேரம். ஓகேவா? இது என்னது அரை மணி நேரம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. அண்ட் another 80 கிலோமீட்டர், அகைன் 80 டிஸ்டன்ஸ், ஸ்பீடு ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க 160 கிலோமீட்டர் பெர் ஹவர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? அப்ப இங்கே நான் என்னதான் பண்ணணும், டைமை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னது, எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டைம் இருந்தா தானே நம்ம செய்ய முடியும். அப்ப இதுலயே அதே மாதிரி தான் பண்றேன். டிஸ்டன்ஸ் 80, இது 60. அப்ப போட்டீங்கன்னா 1/2 கிடைக்கும். அப்ப எனக்கு 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கிடைக்குது. இது சினாரியோ 1, இது சினாரியோ 2. ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்கான், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கான். ஆவரேஜ் ஸ்பீட் தான் ஃபார்முலா என்னது, எனக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ், இங்க ஒரு 20 கிலோமீட்டர், இங்க உள்ள 80 கிலோமீட்டர், ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்னமா கிடைக்கும் 100. எனக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க டைம். அப்ப இங்க ஒரு 30 மினிட்ஸ், இங்க ஒரு 30 மினிட்ஸ். அப்ப எனக்கு ரெண்டையும் கூட்டினா 1 ஹவர். இங்க என்னமா இருக்கு 20 கிலோமீட்டர், இங்கேயும் 80 கிலோமீட்டர். அப்ப இங்க கிலோமீட்டர்ல இருக்கு, ஹவர்ல இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்றது இல்ல, பிரச்சனை இல்ல. அப்ப இதுதான் எனக்கு என்னது ஆவரேஜ் ஸ்பீடு. சோ ஆன்சர் வில் பி 100. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டைம் தானே. அப்ப எனக்கு இங்க 40, இங்க 160, 200 டிவைட் பை 2 100 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சோ அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. சில சமக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ஸ்பீட அந்த மாதிரி பண்ண வேண்டும். இல்ல டைம் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா என்ன ஃபார்முலா பண்ணணும், 2xy டிவைடட் பை x plus y. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே இது டைமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன். அப்ப அந்த ஃபார்முலா எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் வேற, இங்கேயும் வேற. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு பண்ணணும். ஓகே, அடுத்த சம், a man travel with point A to B 40 km per hour. கிலோமீட்டர் பெர் ஹவர்னா இப்ப எனக்கு என்னதுமா இது ஸ்பீடு. ஓகேவா? சோ A to B ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஸ்பீடு 40 and B to C 50. B ல இருந்து C க்கு என்ன கொடுத்திருக்காங்க 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எழுதிப்போம். அப்பதான் நம்மளுக்கு வந்து குழப்பாது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்ட்டு. And further C to D. ஓகேவா? C to D வந்து ஸ்பீட் கொடுத்திருக்காங்க 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். The ratio between distance AB, BC, CD 1:2:3. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன தெரியாது, AB, BC, CD க்கு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணாது தெரியாது, அது ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், வேரியபிள்ஸ் வச்சு எழுதிக்கிறேன், x 2x 3x. ஓகேவா? He returns D to A. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றாங்கம்மா, D ல இருந்து A க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, x கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு லைன் கொடுத்துருக்கான், if his average speed of the entire journey. நல்ல வேர்டை கவனிக்கணும், average speed of, இதை விட முக்கியமானது entire journey. ஓகேவா? entire journey என்ன ஆகுது
480 divided by 13 கிலோமீட்டர். அப்ப என்டையர் ஜேர்னினா என்னதுமா? இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு, சில இருந்து டிக்கு, திருப்பி டில இருந்து என்ன பண்றாங்க? ஏக்கு. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது? மொத்தம் வந்துட்டு ரிட்டர்ன் போறாங்க. அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் தான் என்னது? 480 டிவைடட் பை 13. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இந்த எக்ஸ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். ஓகேவா? என்ன செய்யலாம்? யோசிக்க பார்க்கலாம். ஃபார்முலா உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதை வச்சுதான் என்ன பண்ண போகுது? மூவ் ஆக போகுது. எனக்கு என்னெல்லாம் இருக்கு? எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். இங்க கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்பீடு. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் எனக்கு என்னது? ஃபார்முலா. ஓகேவா? இப்ப ஆவரேஜ் நம்ம போன சம்ல செஞ்சோம்ல அதே மாதிரி தான். ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பண்ணோம்? மேல டோட்டல் டிஸ்டன்ஸ், கீழே என்ன பண்ணோம்? டோட்டல் டைம் போட்டோம் இல்லையா? சேம் திங் தான் இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபாலோ பண்ண போறோம். ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துட்டான் 480 டிவைடட் பை 13 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துலயும் நான் கன்வென்ஷன் மாற்ற வேண்டியது இல்ல. இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? மேல எழுதணும். ஓகேவா? இப்ப ஏல இருந்து பிக்கு வர என்ன இருக்கு? 2x. பில இருந்து சிக்கு என்ன இருக்கு? சாரி, ஏல இருந்து பிக்கு எக்ஸ், பில இருந்து சிக்கு 2x, இங்க 3x. மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கு? 6x. இது ஏல இருந்து டிக்கு வர்றது. ஆனா ரிட்டர்ன் என்ன ஆகுது? டில இருந்து ஏக்கு போகுதுல. அப்ப அதுவும் என்னதான் இருக்கு? டிஸ்டன்ஸ் மாற போறது கிடையாது. அப்ப எனக்கு என்ன கிடைக்கு? 12x. அப்ப மேல என்ன பண்ணும்? 12x அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்க வேண்டியதான்? போட்டுக்க வேண்டியதான். கீழே என்ன பண்ணணுமா? டைம் போடணும். ஆனா டைம் எனக்கு என்ன பண்ணாது? எதுக்குமே நான் கண்டுபிடிக்கல. சோ அப்ப டைம் நான் எழுதுறேன். ஏ எனக்கு ஃபர்ஸ்ட் டில இருந்து ஏக்கு போகணும். ஓகேவா? எனக்கு டிஸ்டன்ஸ் என்னது? டி டு ஏக்கு டிஸ்டன்ஸ் என்னமா? 6x. ஓகேவா? ஸ்பீடு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x. டைம் என்ன பண்ணாது? தெரியாது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம x என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. பிகாஸ் ஸ்பீடு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே x கொடுத்ததுனால நம்ம இதை y-ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல y-ன்னு மாற்றணும். ரெண்டு வேரியபிளே ஒரே இதாக வச்சோம்னா என்ன ஆயிரும்? ஆன்சர் வராது. ஓகேவா? ஓகே, 12y. அப்ப எனக்கு இங்க என்னமா இருக்கும்? டைமுக்கு ஃபார்முலா போட்டு தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? 6y டிவைடட் பை x ன்னு இருக்கும். கரெக்டா? எனக்கு என்ன எழுதணுங்க? டைம் தானே. டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு எனக்கு? a to d 6y டிவைடட் பை என்னன்னு இருக்கும்? x ன்னு இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல என்ன பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்ல. சோ அடுத்து என்னமா இருக்கும்? a to b க்கு என்னமா இருக்கும்? அப்படியே எடுத்து எழுதிட்டா. a ல இருந்து b க்கு என்ன பண்ணிருந்தோம்? y divided by 40. b ல இருந்து c க்கு என்னது? 2y divided by 50. c ல இருந்து d க்கு என்னது? எனக்கு 3y divided by 60. அப்ப இதுதான் எனக்கு டைம். அப்ப டோட்டல் டைம் தானே கீழே எழுதுவோம். அப்ப இப்படி எழுதிக்க வேண்டியதான். 6y plus x plus y divided by 40 plus 2y divided by 50 plus 3y divided by 60. எனக்கு தேவை கண்டிப்பா என்ன தேவை? இந்த எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். இப்ப நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு மாறியாச்சு. இந்த சிம்பிளிஃபிகேஷனை பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. பயப்பட வேண்டியதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒய்யை ஃபுல்லா காமனா வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா? அப்ப இங்க உள்ள ஒய் என்ன ஆயிரும்? எனக்கு கேன்சல் ஆகிவிடும். ஓகேவா? இங்க உள்ள 12ஐயும் இதையும் அடிச்சா எனக்கு என்னவா கிடைக்கும்? 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் மட்டும் நீங்க தூக்கி தூக்கி எழுதிக்கிட்டே இருந்தா போதும். அப்போ கிராஸா மல்டிப்ளை பண்ணிருங்க. 40 6 divided by x plus இங்க என்னமா இருந்துச்சு? 1 1 divided by 40 plus 2 divided by 50 plus 3 divided by 60 equal to 13. ஓகே, என்ன இருக்கு? 13 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்ப என்ன பண்றேன்? நான் உள்ளக்க கொண்டு மல்டிப்ளை பண்ணதுல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 240 divided by x 1
2 into 40 divided by 50 அப்ப எனக்கு என்னமா கிடைக்கு 8 divided by 5 plus 49 2 5 6 divided by 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் கரெக்டா 2 3 into 40 divided by 60 இது அடிச்சீங்கன்னா 2 இது அடிச்சீங்கன்னா 3 இதையும் இதை அடிச்சீங்கன்னா கேன்சல் ஆயிரும் அப்ப 2 ஓகேவா ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லி இருக்குது இப்ப சிம்பிள் இதையும் இதை கூட்டினீங்கன்னா 3ன்னு சொல்லி ஆயிரும் ஓகேவா இப்ப என்ன பண்ணலாம் இந்த 240 divided by x equal to 13 minus 3 minus 8 divided by 5 ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் 13 minus 3 10 minus 8 divided by 5 LCM எடுத்தீங்கன்னா 50 ல minus 8 போனா 42 divided by 5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது ஓகேவா சோ அப்ப எனக்கு என்னமா கிடைக்கும் இத எத்தனையால அடிக்கலாம் 6 ஆல அடிச்சா 7 இத அடிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா 60 சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு சாரி 40 தானே 4024 7042 சோ அப்ப என்னோட ஆன்சர் 200 டிவைடட் பை 7 ஓகேவா என்னோட ஆன்சர் வந்து 200 டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கிடைக்குது சோ ஆன்சருக்கு இங்க ஆப்ஷன் நான் வைக்கல சோ இதை எப்படி எழுதிக்கலாம் x = 14 மீதி 6 எனக்கு 8 ல 56 மீதி 4 டிவைடட் பை 7 எனக்கு கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்ப இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும் கால்குலேஷன் சிம்பிளா தான் இருக்கும் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனா பார்ப்பாங்க எப்படி எடுத்து எழுதணும் ஆவரேஜ் ஸ்பீடா எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸை மேல எழுதணும் டோட்டல் டைமை கீழே எழுதணும் எனக்கு தெரியாத எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோல கொடுத்துருந்தாங்க அதனால என்ன பண்ணிக்கிட்டேன் வேரியபிளா வச்சு எழுதிக்கிட்டேன் ஓகேவா இது ஒரு நல்ல சம் ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க ரோஹித் சர்மா needs to reach a stadium 360 kilometer away இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா not more than 4 hours ஓகேவா சோ அப்ப இதான் டிஸ்டன்ஸ் ஓகேவா சோ இது வந்து எனக்கு என்னது டைம் இத வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன் ஸ்பீடு கண்டுபிடிச்சிருவேன் ரோஹித் சர்மாவோடது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்ப ஸ்பீட் என்ன இருக்கும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டிஸ்டன்ஸ் 360 இங்க 4 அப்ப 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேவா என்னது கிலோமீட்டர் பெர் ஹவர் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் 4 hours அப்ப 4 மணி நேரத்துக்கு மேல ஆகாது அப்ப 4 மணி நேரம் இருக்கலாம் அதுக்கு குறைவாக இருக்கலாம் ஓகேவா நான் கான்ஸ்டன்டா என்ன பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்ப என்ன சொல்றான் பாருங்க இஃப் ஹிஸ் டிரைவிங் ஸ்பீட் பை 10 கிலோமீட்டர் ஃப்ரம் யூஸ்வல் ஸ்பீட் ஓகேவா ஹி இன்க்ரீசஸ் டிரைவிங் ஸ்பீட் ஓகேவா எனக்கு யூஸ்வலா 90 இப்ப என்ன பண்றான் ஒரு 10 கிலோமீட்டர் என்ன பண்ணிக்கிட்டான் அதிகமாகிக்கிட்டான் அப்ப இன்க்ரீஸ் ஆன ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் he will arrive 30 minutes early ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க 30 minutes early ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு 30 minutes early அப்ப 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன் இப்போ என்ன பண்றேன் 30 minutes கழிச்சிட்டோம்னா 3 hours 30 minutes ஆக மாறிடும் வாட் இஸ் த யூசுவல் டிரைவிங் ஸ்பீட் யூசுவலா எவ்வளவு ஸ்பீட்ல அவன் போறான் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க ஓகேவா எனக்கு நாட் மோர் தென் 4 hours தானே 4 ஹவர்ஸ்க்கு நம்ம வச்சா 90 கிலோமீட்டர் ஓகேவா அப்ப எவ்வளவு இதுல போறோம் அப்படிங்கிறது தெரியணும் சிம்பிளா நம்ம என்ன பண்ணி விட்டுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம் ஓகேவா 360 அப்படிங்கிறது எனக்கு என்னது டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்பீடா போனாலும் இந்த 360 தானே எனக்கு என்ன பண்ணணும் கடக்க வேண்டும் 360 ஓகேவா எனக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் டைம் என்ன கொடுத்திருந்தாங்க 3.5 hours ஓகேவா அதாவது 3 hours 30 minutes என்ன பண்ணிக்கலாம் 3.5 hours அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் ஸ்பீடு 100 எனக்கு டைம் என்னது 3.5 ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் 350 கிலோமீட்டர் ஓகேவா 350
கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கிடைக்குது. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 360, ஆனா இங்க 350 தான் வருது. ஓகேவா? சோ அப்ப என்னமா பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், ரோஹித் சர்மா needs to reach stadium 360 kilometer not more than 4 hours. ஓகே, இதுனா 90 கிடைக்கு, இதுனா வந்து 100 kilometers per hour கிடைக்குது. அப்ப இது 315 தான் கிடைக்குது எனக்கு. வாட் இஸ் த யூஸ்வல் டிரைவிங் ஸ்பீட்? ஓகேவா? நான் இந்த ஒரு சம் மட்டும் அப்புறம் பார்த்து சொல்றேமா. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டவுட் இருக்கு, இதை மட்டும் அப்புறம் பார்த்து சொல்றேன். ஓகே, இப்போ இன்னொரு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1500 மீட்டர் ரேஸ் அனில் பீட் பை Bakul by 150 meter, and the same race Bakul beat Charles by 75 meter. By what distance that Anil beat Charles? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதை எப்படிமா சால்வ் பண்ணலாம்? ஸோ சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஆனால் இங்கே நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு கேட்டிருக்கிறது எவ்வளோ பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1500 மீட்டர். ஓகேவா? இப்போ யார் பீட் பண்ணுறான்? அனில் பீட் பகுல் பை 150 மீட்டர். அப்போ அனில் என்ன பண்ணிட்டான்? 1500 மீட்டர்ஸே என்ன பண்ணிட்டான்? கடந்துட்டான். அப்போ பக்குல் என்னதான் இருக்கும்? எனக்கு 150 போனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1350 மீட்டர் தான் என்ன பண்ணிருப்பாங்க ரேஸ்ல இது பண்ணிருப்பாங்க. எப்ப? அணில 1500 மீட்டர் அடையத்துல. ஓகேவா? அண்ட் இந்த சேம் ரேஸ் பக்குல் பீட்ஸ் சார்லஸ் பை 750. அப்ப எனக்கு என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, பக்குல வந்து என்ன பண்ணிட்டாங்க? பீட் சார்லஸ். அப்ப எனக்கு சார்லஸோட இருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா இருக்கும்? சோ இதுல நீங்க வந்து கரெக்டா இது பண்ணணும். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன் எ ரேஸ் 1500 மீட்டர். ஓகேவா? அனில் பீட்ஸ் பக்குல் பை 150 மீட்டர். அப்ப அனில் வரத்துல 1350 மீட்டர் தான் என்ன பண்ணிருப்பான் பக்குல். இப்ப அதே சினாரியோ அப்படியே மாத்தி பாருங்க, சேம் ரேஸ், அதே ரேஸ் தான். பக்குல் என்ன பண்றான்? பீட் சார்லஸ். அப்ப பக்குல் 1500 மீட்டர் ஓடத்துல சார்லஸ் என்ன பண்ணிருப்பான்? எனக்கு 75 மீட்டர் தான் கம்மியா இருப்பான். அப்ப 1425 மீட்டர் தான். ஓகேவா? பீட் அப்படின்னா எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டான ரேஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? பீட் பண்ணதான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அனில் 1500 மீட்டர் ஓடத்துல என்ன ஆகுது? பக்குல் வந்து 1350 தான் ஓடுறான்.
அதே இது பக்கிள் 1500 மீட்டர் ஓடத்துல சார்லஸ் 1425 தான் என்ன பண்ணியிருக்கான் ஓடி இருக்கான். பை வாட் டிஸ்டன்ஸ் தட் அனில் டு பீட் சார்லஸ். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் அனிலுக்கும் எனக்கு சார்லஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப எனக்கு டைம் ஸ்பீடு இல்லாம நான் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தான், இங்க இருந்து இங்க வர ரேஸ் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகும், ஒரு டைமுக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ 1 ஹவர்ல ஒரு ரேஸ் முடியுதுன்னு வச்சுப்போமே. லைக் வந்து இந்த ரேஸ் வந்து என்ன ஆகுது 1 ஹவர்ல முடியுது, இல்ல 10 மினிட்ஸ்ல முடியுது அப்படின்னு வச்சுப்போமே. சோ அப்ப எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸ்பீடை கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? யாருக்கு யாருக்கு ஸ்பீடை கால்குலேட் பண்ண போறேன், அனில் பக்கிள் சார்லஸ்க்கு என்ன பண்ண போறேன், ஸ்பீடை கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? டைமை நான் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேனே. ஓகேவா? சோ டைமை நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் சொல்லி பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை வச்சு நான் என்ன பண்ணிப்பேன் எடுத்துப்பேன். லைக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப 1500 மீட்டர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து ஸ்பீடு வேணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு தெரியாது, டைம் கான்ஸ்டன்ட், எல்லாருமே கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல அதாவது டைம்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன இருக்கும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1050 டிவைட் பை எக்ஸ் சொல்லி இருக்கும். ஓகே, 1500 டிவைட் பை எக்ஸ். இது யாருக்கு, ஃபர்ஸ்ட் அனிலுக்குன்னு வச்சுப்போமே. அப்ப அனிலுக்கு என்னமா இருக்குது 1500 டிவைட் பை எக்ஸ். அப்ப பக்கிளுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1350 டிவைட் பை எக்ஸ். ஓகேவா? அதே இது இப்ப பக்கிளுக்கு அதே இது என்ன இருக்கு 1500 டிவைட் பை எக்ஸ் இருக்கும். இங்க 1425 டிவைட் பை எக்ஸ் இருக்கும். எப்படி ஸ்பீட் ரேஷியோ எழுதுன்னு சொல்லி தெரியுதாமா? அப்ப ரேஷியோ இருக்கிறதுல எக்ஸ் 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 எல்லாம் என்ன ஆயிரும், காமனா கேன்சல் ஆகி விடும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேஷியோ என்னமா கிடைக்கும், இங்கே அடிச்சிடலாமா, 1500 1425 25ஆல அடிச்சா 6, இங்க அடிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா 25ஆல அடிச்சோம்னா எனக்கு 5 125, மீதி எத்தனை இருக்கும் 125னா 17னா எனக்கு 7ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது அடிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா 20, இது அடிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 19 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் 1500 இங்க 1350 அடிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 4 2 6, இங்க 1 5 4 கிடைக்கும், 10 9ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? 10 9, அப்ப 10:9 20:19, அப்ப 200 180, 19 × 9 171. ஓகேவா? அப்ப எனக்கு ஸ்பீடுக்கான எனக்கு ரேஷியோ என்ன கிடைச்சிருச்சு, இங்க 200 இங்க 180 இங்க 171. இது ஸ்பீடுக்கான ரேஷியோ. எப்படி ஸ்பீட் எடுத்தான்னு சொல்லி தெரியுது இல்ல, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். எனக்கு டைம் நான் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு டைமுக்கு ஃபார்முலா எடுத்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் ரேஷியோ தான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். எனக்கு தனித்தனியா என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது என்ன பண்ணும் தெரியும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு ஸ்பீடை வந்து நான் என்ன எழுதிக்கலாம், ஏ அதாவது அனிலோடது 200x வச்சுக்கிறேன், பி யோடது என்ன வச்சுக்கிறேன் 180x வச்சுக்கிறேன், சி யோடது 171x வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அனில் வந்து இப்போ ஒரு ரேஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அனில் வந்து என்ன பண்ணணும், ரேஸை ஃபில் பண்ண வேண்டும். அப்படின்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் டிஸ்டன்ஸ், இதுதான் என்னது ஸ்பீடு. அப்ப எனக்கு டைம் என்னமா கிடைக்கும் 1500 டிவைடட் பை 200x. ஓகேவா? என்ன கிடைக்கும் 1500 டிவைடட் பை 200x. 2 0க்கு 2 0, இதையும் இதே மடிச்சிங்கன்னா 7.5. அப்ப எனக்கு என்ன கிடைக்கு 7.5x அப்படிங்கிறது யாரோடது அனிலோடது. ஓகேவா? இப்ப இந்த அனில்ல யார பீட் பண்ணணும், क्वेश्चनல யார பீட் பண்ணணும், சார்லஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீட் பண்ண வேண்டும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு ஃபார்முலா என்னமா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? அப்ப எனக்கு சார்லஸோட ஸ்பீடும் தெரியும், எனக்கு அனிலோட ஸ்பீடு என்ன பண்ணும் எனக்கு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா
ரெண்டுக்குள்ள ஸ்பீட நான் என்ன பண்ணிக்க வேண்டியதான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் முன்னாடி ஓடிட்டு இருக்கான், சார்லஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னதுமா 29 எக்ஸ். ஓகேவா? இன்ட் என்ன பண்ணணும், நான் டைம் போடணும். யாருக்கான டைம் போடணும், அனிலுக்கான டைம் போடணும். ஏன்னா அனில் தானே முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அனிலோட டைம் என்னன்னு சாரி இது 7.5 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? அப்ப டைம் தூக்கி இதுல போட்டேன்னு பாத்தீங்கன்னா 7.5 டிவைடட் பை எக்ஸ். இதுவும் என்ன ஆயிரும், எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப 29 75 என்ன பண்ணிக்க வேண்டியதான் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நான் என்ன பண்றேன், 30 75 என்ன பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15 22 இதுல இருந்து இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 7.5 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 7.5 மைனஸ் பண்ணணும்னா 5 14 7 1 2. ஸோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 217.5. ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். மக்களே லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும், பட் ஆனா அப்படி கிடையாது. லைட்டா புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? அணில் 1500 மீட்டர் கடக்கத்துல பக்குல் வந்து 1350 மீட்டர் தான் என்ன பண்ணிருப்பான் கடந்திருப்பான். அதே இது பக்குல் 1500 மீட்டர் கடக்கத்துல சார்லஸ் என்ன பண்ணிருப்பான் 1425 மீட்டர் தான் கடந்திருப்பான். ஆனா கொஸ்டின்ல எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அனிலுக்கும் சார்லஸ்க்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபுல்லாவே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். எப்பவுமே இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்ப எனக்கு ஸ்பீடை வந்து நான் எடுக்கணும். ஸோ அப்ப டைமை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சொல்லி பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இவ்வளவு தூரத்துல இவ்வளவு நிமிஷத்துல கிடக்குறாங்கன்னு அதை வச்சு ஸ்பீட் என்ன பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதை வச்சு என்ன பண்ணோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனிலோட டைம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு அனிலுக்கும் சார்லஸ்க்கும் ஸ்பீடு டிஃபரன்ஸ் தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதுதான் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்ப கொஸ்டினை பாருங்க. A man travels A to B at the speed of 36 km per hour. A to B 36 km. இது வந்து ஸ்பீடு in 74 minutes. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க, டைம் வந்து என்ன சொல்லிருக்காங்க 74 minutes. இங்க இருக்கிறது கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? B to C ஸ்பீட் வந்து என்ன சொல்லிருக்காங்க 45 கிலோமீட்டர் பெர் அவர். ஆனா டைம் என்ன சொல்லிருக்காங்க 111 minutes. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப எனக்கு டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்டா இல்ல, டைமும் கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப எனக்கு ஃபார்முலா என்னதுதான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம்னு சொல்லி தெரியும். இங்க ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்புறம் என்ன பண்ணணும், மேல டோட்டல் டிஸ்டன்ஸ் போடணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கீழே வந்து என்ன பண்ணணும் டோட்டல் டைம் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், எப்படிமா பண்ணலாம் யோசிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ செய்யலாமாமா.
ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு, இங்கே என்ன இருக்கு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இதுல பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது எது 74, இங்க இருக்கிறது என்னது 111 சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு, இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை மேபி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுக்கு மாத்தணும், எனக்கு ஆன்சர் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இதையும் நான் என்ன பண்ணணும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. அப்ப இதை எதுக்கு மாத்தணும் ஹவர்ஸ்க்கு மாத்த வேண்டும். ஓகேவா? எதையும் இந்த 74 மினிட்ஸையும் 111 மினிட்ஸையும் நான் எதுக்கு மாத்தணும் ஹவர்ஸ்க்கு மாத்தணும். அப்படி மாத்தினா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும் செய்ய முடியும். ஆனா எனக்கு இதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் தெரியுது. என்ன ரிலேஷன் தெரியுது, இது என்ன ஆகுதுமா இது 37ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2ன்னு கிடைக்கும், இது 37ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அப்ப இங்க 2 இங்க 3. நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இத ரேஷியோவா எடுத்துக்கிறேன் 2:3. ஓகேவா? சோ நீங்க மினிட்ஸ் ஹவருக்கு மாத்தினாலும் ஹவர்ஸ் மினிட்ஸா மாத்தினாலும் எனக்கு என்ன கிடைக்கும் ரேஷியோ அப்படிங்கிறது என்னதுதான் ஒண்ணுதான். ஓகேவா? மேல உள்ளது என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் போடணும். அப்ப எனக்கு ஸ்பீட் இன்டு டைம். அப்ப எனக்கு ஸ்பீட் என்னவா இருக்கு 36 இன்டு என்ன பண்ணிக்கிறேன் 2ன்னு மட்டும் போட்டுக்கிறேன் பிளஸ் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே. அப்ப இங்க 45 ஸ்பீடு, டைம் என்ன பண்ணிக்கிறேன் 3, 2க்கு உள்ள ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? டிவைட் பை என்ன பண்ணுவோம் டோட்டல் டைம் 2 + 3 5. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் வரப்போகுது. அப்ப 72 பிளஸ் 120 135 டிவைட் பை 5. ஸோ அப்ப 2ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 200 207 டிவைட் பை 5 டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா 4 1 4ன்னு சொல்லி கிடைக்கும். So answer for this question option 1 is the right answer. இதுல உட்கார்ந்து நம்ம கன்வென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் 1 மினிட்ஸ்ல இருக்கிறதுனால இந்த ஹவருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவைடட் பை 60 போட்டு நீங்க என்ன பண்ணணும் பண்ண வேண்டும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ டைமுக்கான ரேஷியோ மட்டும் எனக்கு வச்சுக்கிறேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாக்கத்துல எனக்கு என்ன கிடைக்குது 41.4 hours அப்படின்னு சொல்லி வந்துருது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சம்ம என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், யோசிங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a car travels some distance at the speed of 8 km per hour and return at the speed of 12 km per hour. Total time taken ஏற்கனவே ஒரு சம் எடுத்திருந்தேன் அந்த எக்ஸ் ஏல இருந்து பி டு சி அந்த மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்ப்போம் பாத்தீங்கன்னா ட்ரெயின், அதுக்கு ஒரு இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா என்ன சேம் டைரக்ஷனா என்ன, போல் வச்சு கடந்தா என்ன பண்ணணும், ட்ரெயினோட லென்த் என்ன பண்ணணும், பிளாட்ஃபார்மை கடந்தா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அடுத்த கிளாஸ்ல ட்ரெயினுக்கான நாம அந்த பேசிக்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.